ஏபிசிடி அன்னு பார்த்து பார்த்து ஒன்றொன்னா சொல்லி கொடுத்து எழுத வச்ச அந்த பசங்ககிட்ட தான் இன்னைக்கு செல்லுக்கு ஏதாவது டவுட்டுன்னா போய் நிற்க வேண்டியதாக இருக்குங்க. என் பையன்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி செல்லில் ஒரு டவுட் கேட்டேன். அது போன வாரம் தானே இந்த டவுட் கேட்டீங்க, சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ட்ரை பண்ணுங்கள், நான் டவுட்டுன்னா அப்புறம் கரெக்டாக செய்யலைன்னா வேணாம் நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கே டெஸ்ட் வேறு வைக்கிறான். இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி மாறி போயிடுச்சேன்னு நினைக்கிறதான்னு தெரியலைங்க. எதுனாலும் பசங்க நல்லா டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். கொழுக்கட்டை நான் எப்போவுமே அரிசி ஊற வச்சு ஆட்டி தாங்க சொல்லுவேன். ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 மணி நேரம் ஊறின இட்லி அரிசியில் அரை மூடி தேங்காய், சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி நல்லா கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம் நிறைய போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்து இட்லி அண்டால் இந்த மாதிரி பிடிச்சி வச்சோன்னா சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.